விகேர் கிளினிக்கின் 20ஆம் ஆண்டு வெற்றி கொண்டாட்டத்தை முன்னிட்டு மாணவர்களுக்கு அனைத்து சிகிச்சை கட்டணத்திலும் 50% சலுகை. வீட்டில் எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சாதான் நான் வெளியே மகிழ்ச்சியா இருக்க முடியும். ஆக இந்த பேலன்ஸ் இது எப்படி வந்தது அப்படின்றது, கைனகாலஜினா உங்களுக்கு எல்லாம் தெரியும், எப்போவுமே பிஸியாக இருப்போம். நாங்கள்லாம் வெளியே வருவோம், அந்த நேரம் பிரசவ வலியோட ஒரு அம்மா உள்ளே வருவாங்க. இல்லை எங்களுக்கு டியூட்டி முடிஞ்சிருச்சு, அதனால் நாங்கள் கிளம்ப முடியாது. எனக்கு சமையல் சுத்தமாக வராது, அதனால் நான் அதில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணதே கிடையாது. ஆனால் அதுக்கு நான் வருத்தப்பட்டது கிடையாது. ஆனால் வீட்டில் உள்ளவங்கலாம் சரியாக சாப்பிட்றாங்களான்றதை சரியாக நான் கண்காணிச்சிட்ருப்பேன். எல்லா இடத்துலையும் கடிகாரத்தை மாட்டி வச்சுக்கோங்க. என்னோட குளியல் அறையில் கூட கடிகாரம் இருக்குது, என்னோட ட்ரெஸ்ஸிங் அறையில் கூட கடிகாரம் இருக்கும், படுக்கை அறையில் கடிகாரம் இருக்கும், வரவேற்பு அறையில் கடிகாரம் இருக்கும், படிக்கிற இடத்துல கடிகாரம் இருக்கணும். மகிழ்ச்சியை தொலைத்து விட்டு நான் பெரிய அதிகாரத்தில் இருக்கேன்னா யாராலையும் ஒன்றும் செய்ய முடியாது. குடும்பத்தை தொலைத்து விட்டு நான் பெரிய அதிகாரத்தில் இருக்கேன்னா அதுவும் சரி கிடையாது. ஆக எல்லோரையும் மகிழ்ச்சியாக வைக்க வேண்டும் என்ற ஒற்றை குறிக்கோள். அவள் விகடன் வாசகிகளுக்கு, தோழிகளுக்கு, சகோதரிகளுக்கு எனது வணக்கம். இன்று நான் சொல்லப்போவது, பணியும் நமது பதவியும் நமது பாசமும் எப்படி பகிர்ந்து அதே நேரத்தில் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் எல்லா பணியும் மிதமாகவும் வெற்றிகரமாகவும் நம்ம நடைமுறைப்படுத்த முடியும் அப்படின்றது தான். இது எனக்கு நான் என்றைக்குமே மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஏன்னா குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கிறது, என்னை சார்ந்தவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள், நானும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இந்த பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த பேலன்ஸை நான் எப்போவுமே சமநிலைப்படுத்தியே வைத்து கொண்டிருப்பேன். அது எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது. இந்த பேலன்ஸில் கொஞ்சம் ஏற்றத்தாழ்வு வந்தால் கூட நம்மளால் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. வீட்டில் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சாதான் நான் வெளியே மகிழ்ச்சியாக இருக்க முடியும். ஆக இந்த பேலன்ஸ் இது எப்படி வந்தது அப்படின்றது, ஆரம்ப காலத்துலேருந்து நான் எங்கள் வீட்டில் நான் தான் மொத பொண்ணு, எனக்கு அடுத்தால 4 பேர். அப்பா மிக தீவிரமான அரசியல்வாதி, அதனால் அம்மாவுக்கு கூட இருந்து இந்த பணிகளை பகிர்ந்து கொண்டதில் எனக்கு அந்த பழக்கம் உண்டு. ஒன்று. இன்னொன்று, நாம் ஒரு பதவி அடைந்து விட்டோம் என்பதற்காக மற்றவர்களை நாம் பார்க்க வேண்டும் அப்படின்னு நினைக்கணும் அப்படின்றது என்னோட இன்னொரு கருத்து. வீட்டில் உள்ளவங்களை உதாசீனப்படுத்தக்கூடாது, வீட்டில் உள்ளவர்களுக்கும் எதிர்பார்ப்பு இருக்கும். ஆக ஒரு அம்மாவா, ஒரு மனைவியா, ஒரு சகோதரியா இந்த எதிர்பார்ப்பு அவளுக்கு இருக்கும், அதையும் நாம் நிறைவேற்றணும் அப்படின்ற எண்ணம் எப்போவுமே எனக்கு உண்டு. மருத்துவராக இருக்கும்பொழுது உங்களுக்கு நல்லா தெரியும், நாங்கள் மருத்துவக் கல்லூரி, உயர் மருத்துவக் கல்லூரி மாணவிகள். கைனகாலஜினா உங்களுக்கு எல்லாம் தெரியும், எப்போவுமே பிஸியாக இருப்போம். டியூட்டி முடிஞ்சு கோட்டெல்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பாப்பாட்ட அம்மா அதை வந்துடுறேன்னு சொல்லி, டாக்டர்கிட்ட அதை வந்துடுறேன்னு சொல்லுவேன். நாங்கள்லாம் வெளியே வருவோம், அந்த நேரம் பிரசவ வலியோட ஒரு அம்மா உள்ளே வருவாங்க. இல்லை எங்களுக்கு டியூட்டி முடிஞ்சிருச்சு, அதனால் நாங்கள் கிளம்ப முடியாது, எங்களோட ரிலீவர்ஸ் வர கொஞ்சம் லேட் ஆகிடும். எப்போ டியூட்டி முடிஞ்சு வெளியே போகிறோன்னு நினைக்கிறோமோ திருப்பி தேட்டருக்குள்ளே போய் 1.5 மணி நேரம் சர்ஜரிலாம் முடிச்சுட்டு தான் எங்களால் வெளியே வர முடியும். ஆனால் இதில் ஒரு நிமிடம் கூட சுணக்கமே காமிக்க மாட்டோம். ஒரு உயிரை காப்பாற்றுவதற்கு நமக்கு வாய்ப்பு கிடைத்தது அப்படின்றது தான். ஆக அந்த பேலன்ஸ் படிக்கிற காலத்துலேருந்தே வந்துருச்சு. அது மட்டும் இல்லை, ரொம்ப சரி வீட்டில் அன்னைக்கு முக்கியமான சர்ஜரி இருக்கும், ஆனால் அதே நேரத்தில் வீட்டில் எங்கள் பாப்பாவுக்கு எக்ஸாம் இருக்கும். இதை எப்படி பேலன்ஸ் பண்ணுறது, அவங்களுக்கு எக்ஸாமில் கொண்டு விட்டுட்டு உடனே ஓடி வரணும். என் கணவர் மிக பிரபலமான சிறுநீரக மருத்துவர், அவங்களால நேரம் செலவு பண்ண முடியாது. ஆனால் இதில் எதையுமே நான் குறை வச்சேன் அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது. இதற்கு நமது உறவுகளை நாம் துணை கொள்ளலாம். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா, என் தங்கைகள் எல்லாரும் குழந்தைகளை வளர்க்குறதுல ரொம்ப உதவி செய்தாங்க. அது மாதிரி என் கணவர் டாக்டர் சவுந்தரராஜன், அவங்களுக்கு முக்கியமான வேலை இருந்தால் கூட எனக்கு முக்கியமான வேலைன்னா இல்லை நான் இன்னைக்கு பார்த்துக்கிறேன், நான் இன்னைக்கு ஸ்கூலில் கொண்டு விட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக நமக்கு முதல்ல என்னென்னா பகிர்தல் வேணும். எல்லாம் நானே செய்கிறேன் அப்படின்னு செஞ்சுட்டு ஒன்றையும் செய்யாமல் இருக்கிறத விட, என்னால் அலுவலகத்தில் இந்த வேலைக்கு என்னால் இந்த டீம் வேணும், வீட்டில் இதை செய்கிறதுக்கு எனக்கு இவங்களோட துணையெல்லாம் வேணும். துணை வேணும்னும் போது எனக்கு வேணுன்ற மட்டும்தான் அவங்கள நான் தேடுவேன் அப்படின்னு இல்லை, அவங்களுக்கு வேணும்போது நாம் போய் அவர்களுக்கான உதவியை செய்யும்பொழுது அவர்கள் தானாக நமக்கு உதவி செய்வதற்கு வருவார்கள். அது மாதிரி பக்கத்து வீட்டுக்காரங்க, எதிர் வீட்டில். ஆக ஒரு உறவை நாம் ஏற்படுத்தி கொண்டு அந்த உறவு மூலமாக நமது வேலைகளை பகிர்ந்தளிக்க வேண்டும் என்பது ஒன்று. இன்னொன்று, வீட்டு வேலை தான், வெளி வேலை தான். ஏன்னா எனக்கு எது வரும் எது வராதுன்னு நான் தீர்மானமாக தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு சமையல் சுத்தமாக வராது, அதனால் நான் அதில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணதே கிடையாது. ஆனால் அதுக்கு நான் வருத்தப்பட்டது கிடையாது. ஆனால் வீட்டில் உள்ளவங்கலாம் சரியாக சாப்பிட்றாங்களான்றதை
சரியாக நான் கண்காணிச்சிட்டு இருப்பேன். அது போதும்னு நினைக்கிறேன். அதனால் எது தெரியுமோ அதை நாம் பயின்று கொண்டு, தெரியாததற்கு நாம் எந்த பகிர்தலை யாரிடம் வைத்துக்கொள்ள வேண்டுமோ அப்படி வைத்துக்கொண்டு, ஆனால் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கணும். ஒரே ஒன்று தான், நான் கவர்னராக இருக்கேன், இதுதான் எனது பெரிய கடமைன்னு இல்லை. வீட்டில் நான் செய்ய வேண்டிய கடமையும் முக்கியமான கடமை தான். நான் அடிக்கடி சொல்வதுண்டு, சாதம் படைப்போம் சாதனையும் படைப்போம். அப்படிதான். ஏன்னா வீட்டில் சாதம் இல்லாமல் குழந்தைங்களாம் எல்லாம் பசியோடு இருக்கும்போது நான் சாதனை படைக்கிறேன், நான் வெளியே போகிறேன் அப்படின்னு இந்த பழைய சினிமாலாம் காமிப்பாங்க. லேடிஸ் கிளப்னு லேடிஸ் வந்து இந்த கூலிங் கிளாஸ்லாம் போட்டுட்டு வந்து பெருக்குவாங்க, வீட்டில் குழந்தைங்க அழுதுட்டு இருப்பாங்க. அப்படி இல்லாமல் என்னோட பணி அதுதான். சில பேர் நான் நினைக்கிறேன், நான் அரசியல்வாதி ஆகிட்டேன், வீட்டில் உள்ளவங்களும் அவங்க தான் பார்த்துக்கணும், அந்த எண்ணம் என்றைக்குமே எனக்கு வந்தது கிடையாது. வீட்டில் உள்ள கடமை நம்மளோட கடமை தான் அப்படின்றது. இதை நாம் பேலன்ஸ் பண்ணி தான் ஆகணும். இந்த பேலன்ஸ் பண்ண பழகுனா தான் வெளி உலகத்திலையும் நம்மளால் வெற்றியாக இருக்க முடியும். வீட்டுக்கு அரசியாக இல்லாமல் நாட்டுக்கு அரசியாக இருக்க முடியாது என்பது எனது கருத்து. அவரவர்கள் வாழ்க்கையில் என்ன பழக்கமா, எனக்கு ஒரு பழக்கம் உண்டு, கலாச்சாரம் படி இருக்கணும். வீட்டில் ஒரு சின்ன பண்டிகை நாள், நான் பார்த்தீங்கன்னா என்னோடய பிறந்த நாளை நீங்கள் நம்ப மாட்டீங்க, காலையில் தெலுங்கானா, இங்கே புதுச்சேரி, இரவு வீடு. ஆக தெலுங்கானாலையும் யாரையும் ஏமாற்றக்கூடாது, எல்லாரோட வாழ்த்துக்களையும் வாங்கிக்கணும். புதுச்சேரிலையும் யாரையும் ஏமாற்றக்கூடாது, அவங்க வாழ்த்துக்கு வாங்கிக்கணும். வீட்லேயும் நம்மளை தேடுவாங்க. அதனால் வீட்டுக்குள்ளேயும் 11:45 போய் சேர்றேன். என்னோட உதவியாளர்லாம் சொல்கிறாங்க, சீக்கிரம் டாக்டர்கிட்டையும் பாப்பாட்ட போய் வாழ்த்து வாங்கிட்டு வந்துருக்கு, நான் 12 மணி ஆகிட போகுது அப்படின்னு. ஆக எதுக்கு இதை சொல்கிறேன்னா, எல்லா விதத்துலையும் எல்லா மகிழ்ச்சியும் பகிர்ந்து கொள்ளணும். எல்லா விதத்திலும் நமக்கு வந்து ஒரு ஆற்றல் இருக்கிறது என்ற பேலன்சிங் வேணும். அதே மாதிரி சில அலுவலகத்தில் உள்ள பெண்கள், ஏன்னா நான் மற்றவங்கள பழகிறதுனால சொல்கிறேன், என் கிளினிக்கு வருவாங்க, டாக்டர் நான் அலுவலகத்துலேருந்து வரேன், என் பையனோ என் குழந்தையோ எங்கள் வீட்டுக்காரரோ என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேன்றாங்க, நான் டென்ஷனாக இருக்கேன் அப்படின்னா, அலுவலகத்தோடு விட்டுட்டு வந்துருங்க, ஃபைலோடு விட்டுட்டு வந்துருங்க, இங்கே வந்து பாசத்தோடு வாங்க. இது வந்து நமக்கு அப்படி பேலன்ஸ் பண்ண தெரியறது தான் பெண்மை. ஆக ஒரு இடத்துல நான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கேன், அங்கே நான் இங்கே வந்தால் டென்ஷன் ஆகிடுவேன் அப்படின்னு இல்லாமல், அங்கே எப்படி உயரதிகாரிகள்கிட்ட நீங்கள் பவ்யமாக நடந்து உங்களோட பணிவை காண்பிக்கிறீர்களோ அதே மாதிரி குழந்தைகள்ட்டையும் கணவன்ட்டையும் உங்களோட பாசத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும். இல்லைன்னா நம்மளால் வெற்றியாக இருக்க முடியாது. அதே மாதிரி குழந்தைங்க படிக்கிறாங்களா, அடிக்கடி நான் ஒன்று சொல்வது உண்டு, கண்டித்து வளர்ப்பதை விட கண்காணித்து வளருங்கள். சில பேர் சொல்லுவாங்க, நான் பிஸியாக இருந்தனால என் பையன் பாட்டுக்கு போயிட்டா, என் குழந்தை பாட்டுக்கு போயிட்டா, அவள் வந்து அதை பழகிட்டா இதை பழகிட்டா. இல்லை, கண்டித்து வளர்ப்பதை போலவே கண்காணித்து, நாம் இங்கே இருந்தால் கூட அவங்க என்ன செய்கிறாங்க, சாப்பிட்டாங்களா, படித்தாங்களா, இல்லைன்னா காலேஜ்லேருந்து வந்துட்டாங்களா அப்படின்ற அந்த தொடர்பு இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்றது எனது கோரிக்கை. பேலன்ஸ் பண்ணுறது ரொம்ப இலகுங்க, எல்லாத்துக்கும் நம்ம மனசு தான் காரணம். இந்த மனதை பதப்படுத்தி விரிவுபடுத்தி கொண்டால் நம்மளால் எந்த பணியையும் பாசத்தையும் பேலன்ஸ் பண்ண முடியுன்றது எனது கருத்து. நான் வந்து 40 நாள்லே எனது பையனை வந்து எங்கள் அம்மாட்ட கொடுத்துட்டேன். அதனால் வந்து அவன் வந்து எப்போ கவுந்து படுத்துக்கிறான், எப்போ உட்காடுறான் அப்படின்னு நான் வந்து பார்க்கல. ஆனால் எனக்கு ஒரு மகிழ்ச்சி என்னென்னா, என் குடும்பத்தார் அவனை கொண்டாடினார்கள், எங்கள் அம்மா சந்தோஷப்பட்டாங்க. எங்கள் அம்மா ஃபோன் பண்ணி அவனுக்கு குப்புற விழுந்துட்டான், உட்காடுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நாங்கள் பார்த்துக்குறோம், நீ ஒழுங்கா படி, நீ கவலைப்படாமல் படி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக எனக்கு எப்போவுமே ஒரு பழக்கம், மற்றவர்களின் மகிழ்ச்சியிலிருந்து என் மகிழ்ச்சியை வாங்கி கொள்வது. ஸோ என்னோட பையனை எங்கள் குடும்பத்துக்கு கொடுத்ததுனால என் தங்கைகள், எங்கள் அம்மா அப்பா, உங்களுக்கு தெரியும் ஒரு குழந்தை ஒரு வீட்டில் இருந்தால் அவன் எவ்வளோ மகிழ்ச்சி அந்த குழந்தை அந்த வீட்டுக்கு கொடுக்கும் அப்படின்றது. ஸோ அந்த மகிழ்ச்சி என் குடும்பம் முழுசாக அதை கொண்டாடுகிறார்கள் என்று வரும்பொழுது நிம்மதியாக அந்த மகிழ்ச்சி அவங்களுக்கு கொடுத்தோம். அவங்களோட மகிழ்ச்சி, எங்கள் அம்மாவோட மகிழ்ச்சி நான் படிக்கிறது, ஆக அந்த மகிழ்ச்சி எங்கள் அம்மாவுக்கு கொடுப்போம் அப்படின்னு அதை வந்து மிஸ் பண்ணாமல் அதே நேரத்தில் அதை ஒரு பேலன்ஸ் பண்ணிக்கிட்டது எனது பழக்கம். ஆனால் அதே நேரத்தில் என் பையனை மிஸ் பண்ணக்கூடாதுன்றக்க ஒரு சாட்டர்டே சண்டேவும் நான் சென்னை வந்துடுவேன் படிக்கும்போதே. அவனை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் போவேன். அதனால தான் என்னோடய டாட்டர் பிறந்தப்புறம் கொஞ்சம் ஹவுஸ் சர்ஜன் முடிச்சிருந்தேன் அப்போ தான். ஆனாலும் அவளை பையன்கிட்ட பார்க்காத வளர்ச்சியை நம்ம பார்க்கணுன்னு அவளை நான் கொஞ்சம் என் கூட வச்சுக்கிட்டேன். ஆனால் அப்போ எங்கள் அம்மாவுக்கும் கொஞ்சம் வயசாகிடுச்சு, அதனால் எங்கள் அம்மாவும் வளர்த்துருக்க முடியாது. அதனால் அப்படி பேலன்ஸ் பண்ணிக்கிட்டது தான். டைம் மேனேஜ்மெண்ட் மிக மிக முக்கியமானது. இதில் நான் எல்லாருக்கும் சொல்ல வேண்டியது என்னென்னா, திட்டமிடுதல் நம்மை திட்டு வாங்காமல் தடுக்கும். ஏன்னா காலையில் நான் நிறையா நேரம் என்னோடய பேஷண்ட்டே கேட்டிருக்கேன், டாக்டர் ஒரே டென்ஷனாக இருக்குது, என்னம்மா டென்ஷன், இல்லை என்ன சாரீ கட்டுறது, என்ன ப்ளவுஸ் போடுறது, காலையில் என்ன டிஃபன் செய்கிறது அப்படின்னு டென்ஷன் அப்படின்னு. வாழ்க்கையில் காலையில் நாளைக்கு என்ன வேலை, நாளைக்கு எத்தனை மணிக்கு கிளம்பணும், இப்போ நாளைக்கு எத்தனை மணிக்கு கிளம்பணுன்னா அத்தனை மணிக்கு எனது பணியை நான் திட்டமிட்டு கொள்கிறேன். ஆனால் சில நேரங்களில் திட்டமிட மலாதற்கு தாறுமாறாக போகும். நாம் அப்போ தான் வெளியே வருவோம், அந்த நேரத்தில் வேறு ஒரு பிரச்சனை வரும். 9 மணிக்கு கிளம்ப வேண்டியது திடீர்னு எல்லோரும் வருவாங்க, அவங்கக்கிட்ட பேசிவிட்டு 9:30 மணிக்கு தான் கிளம்ப வேண்டி வரும்.
அங்கே எல்லாரும் தேடுவாங்க, என்ன லேட்டாக வராங்க அப்படின்னு. இதில் வந்து மனதை வந்து மிக பதப்படுத்தி கொள்வதும் பலப்படுத்தி கொள்வதும் மிக முக்கியம். இப்போ நான் ஒரு இடத்துல லேட்டாக வரேன்னா அங்கே உள்ளவங்களுக்குலாம் இவங்க லேட்டாக வராங்கன்னு தான் தெரியும். ஆனால் நான் ஏன் லேட்டாக வரேன்னு பல பேருக்கு தெரியாது. ஒரு முறை மரியாதைக்குரிய வெங்கையா நாயுடு அவர்கள் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாங்க. அவங்க வந்து அகில பாரத தலைவர், நான் வந்து கட்சியில் ஒரு சாதாரண காரியக்கர்த்தா. நான் அந்த நிகழ்ச்சிக்கு நான் தான் பொறுப்பாளர். நான் போய்கொண்டு இருக்கிறேன், ஒரு ஆக்சிடெண்ட்டு, மனசு பதப்படுத்துக்கிறது, அங்கே போகிறதா இங்கே போகிறதா, இல்லை ஒரு மருத்துவராக ஒரு சாதாரண பெண்மணியாக இவங்களை காப்பாற்றி இஎஸ்ஐ மருத்துவமனைக்கு சேர்த்துட்டு அப்புறம் அங்கே உடனே மருத்துவரை கண்டுபிடிச்சி எல்லாம் சொல்லிவிட்டு போகிறேன். போகும்போது எல்லாரும் திட்டுறாங்க. என் பத்திரிகை சகோதரர்கள் கூட, தலைவரே வந்துட்டாங்க, இவங்க லேட்டாக வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நான் பதட்டமே படலை. ஏன்னா எனக்கு அங்கே உள்ள திட்டு வாங்கினதை விட ஒரு நோயாளியை காப்பாற்றுன்ற மனநிறைவு எனக்கு முழுமையாக இருக்குது. அதே மாதிரி தான் சில நேரங்களில் கிளம்பி வருவேன். அந்த நேரம் பார்த்திங்கன்னா ஒரு கிராமத்தில் உள்ள பிரச்சனைன்னு என் வீடு கீழே ஃபுல்லாக உட்காந்துருப்பாங்க, அது எனக்கு தெரியாது. ஆனால் அதுக்குள்ளே நிகழ்ச்சிக்கு போகணும். அதனால் நான் வந்து தாமதமாக செய்கிறேன்னா அது என்னால் காரணம் இல்லை. நான் எல்லாமே ரொம்ப திட்டமிட்டுருவேன். காலையில் என்ன உடை உடுக்கணும், காலையில் எத்தனை மணிக்கு கிளம்பணும் அப்படின்னு. ஆனால் சில நேரம் திடீர்னு ஒரு தொலைபேசி வந்து கூட நம்மளோட நேரத்தை முழுசாக எடுத்துரும். அதனால் நான் ஒரு நேர நிர்ணயத்துக்கு ஒரு இது சொல்கிறேன், எல்லா இடத்துலையும் கடிகாரத்தை மாட்டி வச்சுக்கோங்க. எங்கெங்கெல்லாம் கடிகாரம், இப்போ என்னோடய குளியல் அறையில் கூட கடிகாரம் இருக்குது, என்னோடய ட்ரெஸ்ஸிங் அறையில் கூட கடிகாரம் இருக்கும், படுக்கை அறையில் கடிகாரம் இருக்கும், வரவேற்பு அறையில் கடிகாரம் இருக்கும், படிக்கிற இடத்துல கடிகாரம் இருக்கணும். ஆக கடிகாரத்தை பார்த்து கொண்டே இருந்தால் நாம் தாமதப்படுத்தாமல் நமது வேலையை நம்ம சரியாக செய்யலாம். திட்டமிடுவது மிக முக்கியம். அதே நேரத்தில் செய்ய முடியலன்னா கூட எதனால் செய்ய முடியல என்றதை மனதில் ஆராய்ந்து அடுத்த முறை இந்த நேரம் நிர்ணயத்தை நம்ம செய்யணும். இப்போ டிராஃபிக்னு சொல்லுவாங்க, இல்லை ஒரே டிராஃபிக்கும்பாங்க. டிராஃபிக் இல்லாமல் சென்னை இருக்குமா, டிராஃபிக் இல்லாமல் புதுவை இருக்குமா? அப்போ டிராஃபிக் இல்லாமல் தெரிஞ்சதுன்னா அரை மணி நேரம் முன்னாலே கிளம்பணும். நாம் பாட்டுக்கு அந்த நேரம் தான் கிளம்பிட்டு டிராஃபிக்னு சொன்னால் எப்படி? ஆக எந்த காரணங்களால் தாமதமாகிறது, எந்த காரணங்களால் நம்மளை நேர் நிர்ணயம் செய்ய முடியவில்லை என்று கண்டுபிடித்து அதை சரி செய்வது கொள்வது. எனக்கு ஒரு பழக்கம் என்னென்னா, ஒவ்வொரு இரவும் இன்றைக்குள்ள வேலையெல்லாம் நான் சரியாக செய்தனா, ஏன் இங்கே தாமதமாக போனேன், ஏன் இந்த இடத்துல தாமதம் ஆச்சு, ஏன் இந்த மாதிரி பிரச்சனை வந்தது, இப்போ அடுத்த முறை இதை எப்படி சரி செய்து கொள்வது என்பதை ஆராய்ந்து 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 நான் அதை சரி செய்து கொள்வேன். அது பேலன்ஸ் ரொம்ப முக்கியம். ஆனால் இத்தனை வேலை செஞ்சாலும் இன்றைக்கி கூட சொல்கிறேன், தெலுங்கானாவில் நான் ஒரு வேலை செய்யலைன்னு சொல்ல முடியாது, புதுவையில் நான் ஒரு வேலை செய்யலைன்னு சொல்ல முடியாது, அதுமாதிரி தமிழ்நாட்டில் என்னை கூப்பிட்ட இடத்துக்கு நான் போகலைன்னு சொல்ல முடியாது. இந்த பேலன்ஸ் இன்னும் என்கிட்ட இருக்குது. அதுமாதிரி குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் நேரம் ஒதுக்கலைன்னு என்னால் சொல்ல முடியாது. அதனால் இந்த பேலன்ஸ் நம்ம பழகி கொள்ள வேண்டும். என் வாழ்க்கையில் அடிப்படை மகிழ்ச்சி தான். மகிழ்ச்சியை தொலைத்து விட்டு நான் பெரிய அதிகாரத்தில் இருக்கேன்னா யாராலையும் ஒன்றும் செய்ய முடியாது. குடும்பத்தை தொலைத்து விட்டு நான் பெரிய அதிகாரத்தில் இருக்கேன்னா அதுவும் சரி கிடையாது. ஆக எல்லோரையும் மகிழ்ச்சியாக வைக்க வேண்டும் என்ற ஒற்றை குறிக்கோள், நான் வெற்றிகரமான மனிதராக வாழ வேண்டும் என்பது அடுத்த குறிக்கோள். அதே நேரத்தில் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருந்து கொண்டு நேரத்தை அவர்களுக்காகவும் செலவு செய்ய வேண்டும் என்ற ஒரு மனப்பான்மை, இவையெல்லாம் இருந்தாலே நம்மளால் வெற்றிகரமாக பணியாற்ற முடியும். இதில் மீ டைம் அப்படின்றது நிச்சயமாக வேணும். மீ இல்லாமல் ஆவரும் கிடையாது, யூவும் கிடையாது, வீயும் கிடையாது. ஆக மீ டைம்ன்றது எனக்கு ரொம்ப முக்கியம். நான் இவ்வளோ வேலை செய்கிறேன், எனக்கு மீ டைம் இருக்கானா இருக்குது. அதை எப்படி நான் பண்ணுறேன், நான் காலையில் 4:30 மணிக்கு எழுந்துருவேன். 4:30லேருந்து 7:30 வரைக்கும் மீ டைம் தான் எனக்கு. ஏன்னா காலையில் உடற்பயிற்சி செய்கிறது, படிக்கிறது எல்லாம். 7:30 மணியை தாண்டிட்டோம்னா அப்புறம் நேரம் நம்ம கையில் இல்லை. எங்கேருந்து தொலைபேசி வரும், என்ன வேலை வரும், எத்தனை நிகழ்ச்சிக்கு போக வேண்டியதுன்றதில்ல. அதே மாதிரி இரவு நேரங்கள், இரவில் சீக்கிரம் தூங்கிடணும் எல்லாரும். ஆனால் எனக்கு ஒரு பழக்கம், ஒரு 9-9:30க்கு வேலை பண்ணிட்டேன்னா ஒரு 2 மணி நேரம் என்னோடய நேரம் எழுதுறது, படிக்கிறது எல்லாம் நான் செய்வேன். நேரத்தின் தூக்கத்திலிருந்து நான் திருடிக்கொள்வேன். ஆனால் மற்றவங்க அப்படி செய்யாதுங்க. நல்லா தூங்கணும், தூங்குறதும் ஒரு முக்கியமான விஷயம். அதனால் நமக்கென்று நேரத்தை ஒதுக்கினால்தான், அதுக்கு உடற்பயிற்சிக்கு கட்டாயம் நம்ம ஒதுக்கணும், படிக்கிறதுக்கு ஒதுக்கணும், நம்மை மகிழ்வித்து கொள்வதற்கு ஒதுக்கணும். என்ன சொன்னால் ஷாப்பிங் கூட ஒதுக்கணும். ஏன்னா நாம் மகிழ்ச்சியாக இருந்தால் தான் மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க முடியும். இதில் நான் காம்ப்ரமைஸே பண்ணுறதில்ல. அந்த மீ டைமும் எனக்கு இருக்குது. அதை நான் இன்றைக்கி 4 மணிக்கு படுத்தேன்னா, இன்றைக்கி 3 மணிக்கு படுத்தேன்னா 4:30 மணிக்கு, என்ன நேரம் நான் 4:30 மணிக்கு எந்திரிச்சுவேன். அந்த அதிகாலை நேரத்தை என்னோடய நேரமாக நான் பயன்படுத்தி கொள்கிறேன். அதனால் நமக்கு இருக்கிற நேரத்தை, இப்போ அலுவலகத்துக்கு 7 மணிக்கு போக வேண்டியது ஒரு 5 மணிக்கு எந்திரிக்கலாம். சீக்கிரம் எந்திரிக்கிறதுல தப்பே கிடையாது. நான் 6 மணி வரைக்கும் தூங்குவேன். ஆனால் 7 மணிக்கு எனக்கு எல்லா வேலையும் நடக்கணும்னா முடியாது. அதில் சில தியாகங்கள், சின்ன சின்ன தியாகங்கள் தேவையாக இருக்கிறது. அது நிச்சயமாக வேணும். எங்கள் அம்மாட்ட கூட நாங்கள் வந்து கடைசி நாளில் எங்கள் அம்மாட்ட ஒரு வீடியோ போட சொல்லி என் தங்கை எடுத்தா. எப்படின்னா, எங்கள் அம்மா வந்து கடைசியில் முட்டி வலியில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எக்ஸசைஸ்லாம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு நேரமே இல்லை. எழுந்த உடனே குழந்தைங்க அவங்களுக்கு காஃபி கொடுக்கணும் அப்படின்னு. அப்போ எங்கள் அம்மாட்ட சொன்னோம், இல்லை
குடும்ப பெண்கள் கூட நீங்கள்லாம் எக்ஸசைஸ் பண்ணி பழகிக்கணும், நீங்கள் யோகா பண்ணணும், உங்கள் டைமை நீங்கள் எடுத்துக்கணும். அது இல்லாமல் நீங்கள் தியாகம் பண்ண நீங்கள் டென்ஷன் ஆகிடுவீங்க. ஆக அந்த அவுட்லெட் வேணும் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கம்மான்னு சொல்லி ஒரு வீடியோ கூட நாங்கள் எடுத்தேன். நான் வந்து இன்றைக்கி இவ்வளவு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாலும் என்னால் நடக்க முடியறது காரணம் நான் எக்ஸசைஸ் பண்ணல அப்படின்னு எங்கள் அம்மா வச்சு ஒரு வீடியோ கூட எடுத்தோம். எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னா, இது நமக்கு தேவையானது. நாம் ஆரோக்கியமாக இருந்தால் தான் மற்றவங்களை ஆரோக்கியமாக வைக்க முடியுன்றதுல நாம் கவனமாக இருக்கணும். இன்னொரு பழக்கம் இருக்கிறது, யாரை கேட்டாலும் ஏதாவதுன்னா நான் மாட்டேனே சொல்ல மாட்டாங்க, சரி சரின்னு சொல்லிடுவாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்புறம் செய்ய முடியாமல் தடுமாறுவாங்க. அது தேவையில்லை. ஒரு பணி நமக்கு கொடுக்கப்பட்டதென்றால் இது நம்மளால் செய்ய முடியுமா, இதற்கு கால அவகாசம் இருக்கிறதா, இந்த பணினால நம்ம ஏற்கனவே செய்கின்ற பணி பாதிக்கப்படுமா, இல்லை என்றால் இந்த பணி நமக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை தருமா, இது எல்லாம் யோசனை பண்ணிட்டு முடியும் என்றால் முடியும் என்று சொல்லுங்க, முடியாது என்றால் இல்லை என்னால் முடியாதுன்னு சொல்லிடுங்க. முடியாது என்று சொல்லாமல் செய்ய முடியும் என்று சொல்லிவிட்டு பின்பு அது முடியாது போனால் அதுதான் பிரச்சனை. அதனால் இது வந்து நான் ஒரு புத்தகமே படித்தேன், பி போல்ட் எனஃப் டு சே நோ அப்படின்னு. சில பேர் நம்ம எப்படி வேணான்னு சொல்கிறது, என்கிட்ட கூட சில பேர் சொல்லுவாங்க, ஏன் இப்போ இந்த வேலையை இழுத்து போட்டுக்கிட்டிங்கன்னா, இல்லை டாக்டர் எப்படி வேணான்னு அங்கே சொல்கிறது அப்படின்னு. அப்புறம் எப்படி வேணான்னு சொல்கிறதா அப்புறம் எப்படி செய்கிறதுன்னு நீங்கள் கஷ்டப்படணும்ல. அதனால் அதுக்கும் ஒரு துணிச்சல் வேணும். அதனால் ஒரு படி நமக்கு கொடுக்கப்பட்டால் அது செய்ய முடியும் என்றால் எஸ் சொல்லுங்கள், செய்ய முடியலன்னா முதல்ல நோ சொல்லிடுங்க. எஸ்ன்னு சொல்லிட்டு அது நோவா ஆகிறத கூட நோன்னு சொல்லிட்டு நோவா இருக்கிறது பெட்டர். விகேர் கிளினிக்கின் 20ஆம் ஆண்டு வெற்றி கொண்டாட்டத்தை முன்னிட்டு டிசம்பர் 16 முதல் ஜனவரி 15 வரை 23 வயதுக்குட்பட்ட அனைத்து மாணவர்களுக்கும் விகேரின் அனைத்து சிகிச்சைகளுக்கும் 50% கட்டண சலுகை.